अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மாயின்। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் புனித மாதம் என்று சொல்லித்தந்த துல்காதா என்ற மாதத்தை இறைவனுடைய உதவியால் இன்றைய தின மக்ரிபில் இருந்தோ அல்லது நாளைய தின மக்ரிபோடு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றைய மக்ரிபில் பிறை தென்பட்டால் இன்றைய மக்ரிபில் இருந்து துல்ஹஜ் என்ற மற்றொரு புனித மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் பிறை கணக்கில் இருக்கிற 12 மாதங்களில் துல்காதா, துல்ஹஜ், மொஹர்ரம் என்ற 3 மாதமும், ரஜபு என்ற மற்றொரு மாதமும் என்ற 4 மாதங்கள் புனித மாதம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த புனித மாதங்களில் குறிப்பாக துல்ஹஜ் என்ற இந்த மாதத்தில் முதல் 10 நாட்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நன்மைக்குரிய நாள் என்ற விதத்தில் இறைவன் பேசியிருக்கிறான். திருக்குரானில் சூரா ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான். வல் ஃபஜ்ர், வைகறை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவின் மீது சத்தியமாக என்று 10 இரவுகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். எந்த 10 இரவுகளை பற்றி இது பேசுகிறது? இதனுடைய நன்மைகள் என்ன? எதனால் அல்லாஹ் இந்த 10 இரவுகளை குறிப்பிட்டு பேசுகிறான் என்ற அந்த வரலாற்று பின்னணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலான் மாதம் எப்படி அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை அதிகம் செய்து அதிகப்படியான மறுமை செல்வத்தை சேகரிப்பதற்கு ஒரு மாதமாக அது இருக்கிறதோ, அதுபோன்றுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் நன்மைகளை அதிகரிப்பதற்கும் இறைவனுடைய திருப்தியை, நேசத்தை உருவாக்கி கொள்வதற்கும் ஒரு வழிவகை செய்து தரக்கூடிய அந்த நாட்களாக இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் மிக நேசத்திற்குரிய, விருப்பத்திற்குரிய அமல் என்று சொன்னார்கள். நீங்கள் தொழக்கூடிய உபரியான தொழுகைகளாக இருக்கலாம், உபரியான நோன்புகளாக இருக்கலாம், சதக்காக்கள், குர்ஆன் ஓதுவது, இப்படி எந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நீங்கள் செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் அதிக விருப்பத்திற்குரியது, அதிகப்படியான கூலிக்குரியது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதை விட அது சிறந்த காரியமா? ஏன்னா ஜிஹாது என்ற காரியத்தை இஸ்லாம் ஒரு மிக பெரும் நன்மைக்குரிய காரியமா பார்க்குது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரிய அமல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு அந்த நேரத்தில், உரிய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றுவது அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய அமல். சும்மா ஐயுன், பிறகு எதுன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரணம் செய்வது. சும்மா ஐயுன், பிறகு எது என்று அவர் கேட்கிறார். நபிகளார் சொன்னார்கள், ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய, நேசத்திற்குரிய ஒரு அமல் என்று கேட்டார்கள், சொன்னார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாத் என்ற காரியத்தை நாங்கள் பெரும் நன்மைக்குரிய அமலாக பார்க்கிறோம், அது சாதாரண ஒரு அமல் மாதிரி எங்களுக்கு தெரியல, மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்குது, எங்களையும் ஜிஹாதுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கேட்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஜிஹாதுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் பின்னணியில் இருப்பார்கள். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஜிஹாதுல சட்டங்கள் வேறு. ஆண்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, பெண்கள் ஓடினால் தப்பு கிடையாது. ஆண்கள் யுத்த களத்தில் சண்டையிடுவதற்காக வருகிறார்கள்,
பெண்கள் காயப்பட்டவர்களுக்கும் அங்கு உதவி செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்ப அவங்க ஜிகாதுக்கு வரல, ஜிகாதிற்கு வந்து பணிவிடை செய்வதற்கு வருகிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, எங்களை ஜிகாதுக்கு அழைச்சிட்டு போங்க, நாங்களும் யுத்தம் செய்யணும், ஆயுதம் தாங்கணும், அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் துன்புறுத்தப்படணும், நாங்கள் எதிரிகளால் கொல்லப்பட வேண்டும், எதிரிகளை நாங்கள் கொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அல்லாஹ் ஜிஹாத் என்ற அமலாக ஹஜ் என்ற அமலை வைத்திருக்கிறான் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. இப்ப இத்தனை பல செய்திகள் எதை நமக்கு உணர்த்துகிறது? எல்லா அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு அமலாக எது பார்க்கப்படுகிறது என்றால் இந்த ஜிஹாத் என்ற அமலைத்தான் பார்க்கிறது. அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். ரசூலுல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாளை பற்றி பேசப்படும் போது நபியிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்கிற அமல் பெரிய அமலா, பெரிய விஷயமா அல்லாஹ் பார்க்கிறானான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்கிறாங்க. ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் யுத்தம் செய்வதை விட இந்த 10 நாட்கள்ல நீங்கள் குர்ஆன் ஓதுவது சிறந்தது. இந்த 10 நாட்களில் நீங்கள் உபரியான அமல்களை செய்வது சிறந்தது. இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகப்படியாக நன்மையை சேர்ப்பது சிறந்தது. அதனால் ஜிஹாது செய்வதை விட பெரும் நன்மையாக அல்லாஹ் இந்த 10 நாட்களைத்தான் பார்க்கிறான். என்றாலும் ஒரு மனிதர் ஜிஹாதிற்கு தனது உயிரோடும் பொருளாதாரத்தோடும் போகிறார், திரும்பவில்லை என்றால் அவர் நன்மை அடைய முடியாது. திரும்பலைன்னா என்ன அர்த்தம்? ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி போனவர், பொருளாதாரத்தை கொண்டு சென்றவர், உயிரை கொண்டு சென்றவர், திரும்பி அவர் உயிரோடையும் வரல, பொருளாதாரத்தோடு வரல என்றால் அவர் அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கூலிக்கு நிகரை வேற எதை கொண்டு நீங்க அடைய முடியாது. அதுக்கு நிகர் அதுதான். அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை கொடுத்தார் என்றால் அவருக்கு கபர் வாழ்க்கை கிடையாது. மரணிக்கிற மறுநொடியே அவருடைய ஒட்டுமொத்த பாவங்கள், கடனை தவிர்த்து எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் கியாமத் நாளை பார்ப்பதற்கு முன்பே சொர்க்கத்தை பார்க்கிற கூட்டம் அவர்கள். அந்த கூட்டத்தினுடைய நன்மையை இந்த 10 நாள்ல நீங்க குர்ஆனை ஓதி தொழுது திக்ர் பண்ணி துஆ செய்து உங்களால் அடைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஜிஹாதுக்கு நிகராக ஒரு அமலாக, ஒரு பெரும் நன்மைக்குரிய களஞ்சியமாக, ஒரு சிறிய ரமலானாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் அப்பப்போ அடிக்கடி மனித குலத்திற்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு தருகிறான் என்றால், எப்போதெல்லாம் நாம் நன்மைகளை சுணங்கி போகிறோமோ, நன்மைகளை செய்யாமல் அதில் கொஞ்சம் ஆர்வம் இழந்து சோம்பலாக நாம் மாறுகிறோமோ, அப்போது அல்லாஹ் நம்முடைய அமலை அதிகப்படுத்துவதற்காக, அதை இன்னும் உத்வேகத்தோடு நன்மைகளை அதிகப்படுத்தி செய்வதற்காக வேண்டி இது மாதிரியான ஒரு சில நாட்களை அல்லாஹ் நமக்கு அடிக்கடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு முக்கியமான இந்த நாட்களை உணர்ந்து இதில் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதே துல்ஹஜ் மாதத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பத்தில் 9 நாள் நோன்பு வைப்பாங்க, 10வது நாள் பெருநாள் நோன்பு வைக்க ஹராம். அதை தொடர்ந்து 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் 11, 12, 12, 13, நான் பிறை கணக்கு 10 சொல்றேன், பிறை கணக்கு 10, 11, 12, 13 என்ற இந்த 4 நாட்கள் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், நமக்கு எவ்வளவு முக்கியமான நோன்பாக இருந்தாலும் நோன்பு வைப்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள் இந்த 4 நாட்கள். வருஷத்தில் 5 நாள் அல்லாஹ் நோன்பை தடுத்திருக்கிறோம். இந்த 4 நாள் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு பெருநாள். இந்த 5 நாள் என்ன இஸ்லாத்துல, வருடத்தில் இந்த 5 நாட்கள் எந்த காரணத்தை கொண்டும் நோன்பு வைக்க கூடாது. இப்போ முன்னாடி ஒரு 9 நாள் இருக்குது, அதில் நோன்பு வைக்கலாம். 9வது நாள் நம்ம ஆல்ரெடி அரஃபா என்ற ஒரு நோன்பு வைப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாளில் யார் நோன்பு வைக்கிறார்களோ, யு கஃபிரு சனத்தல் மாதியா வல் காதியா, முந்தைய ஒரு ஆண்டு பிந்தைய ஒரு ஆண்டு என்ற 2 ஆண்டினுடைய பாவ மன்னிப்பிற்குரிய காரியம். நம்ம 60 வருஷம் வாழ்றோம்னு வைங்க, 10 வயசுல தான் நமக்கு பாவ கணக்கு எழுத ஆரம்பிக்கும். 10, 12, 14, நம்ம 60ல் மௌத்தாயிருவோம். ஒரு 50 வருஷ காலம் தான் நம்ம பாவத்தை செய்ய போறோம். அதுல இது மாதிரியான வருடம் இது மாதிரியான நோன்புகளை வைத்தால் மரணிக்கும் போது பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில் மரணிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பிறை 9 துல்ஹஜ் மாதத்தில் அரஃபாவுடைய நோன்பு வைங்கன்னாங்க. இப்போ இந்த முதல் 8 நாள் இருக்குதுல்ல, இது எல்லா அமல்களை செய்வதற்கு தோதுவான நாள் என்றாலும் நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வரும். தாராளமாக வைக்கலாம், மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த தடையும் கிடையாது. சில செய்திகள் இருக்கிறது,
ரசூல்லா 9 நாளுமே முதல் 9 நாள் நோன்பு வைப்பார்கள். அதெல்லாம் பலகீனமான செய்தி. அது எப்படிப்பட்ட செய்தி? அது அறிவிப்பாளர் தொடர் ரீதியான பலகீனமான, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத, அமல்படுத்த முடியாத ஒரு செய்தி. ஆனால் கூட ரசூலுல்லா தடுக்கல. இந்த 10 நாள் என்ன நாள்னாங்க? அமலுக்குரிய நாளுன்ட்டாங்கல்ல, எந்த அமலையும் செய்யலான்ட்டாங்கல்ல. தொடர்ச்சியாக 9 நாள் நோன்பு வச்சா கூட மார்க்கத்தில் என்ன கிடையாது, அது ஒரு தடையான ஒரு காரியம் கிடையாது. தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். நம்ம ரமலான்ல கூட சில நோன்பு நம்ம விட்டுருப்போம். நோயை காரணம் வைத்து, பயணத்தை காரணம் வைத்து, பெண்கள் மாதவிலக்கை காரணம் வைத்து, அல்லது பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை காரணம் வைத்து நோன்பு, ஃபர்லான நோன்பு நமக்கு விடுபட்டிருக்கும். 2 மாசம் ஆயிருக்கணும், வைக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த நோன்பை கூட இந்த காலத்தில் நாம் தேர்வு செய்து வைத்துக் கொள்ளலாம். மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்போ இந்த நாட்களில் நம்ம குர்ஆனை ஓதுவதற்கு கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கும், இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாக திக்ருகளை செய்வதற்கான ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுப்பதும், இந்த நாட்களில் நாம் தர்மங்களை செய்வதற்கு, அதை முற்படுத்துவதற்கு முக்கியத்துவம் தருவது. அடுத்த ஆண்டு ரமலான் நமக்கு வருமானு தெரியாது. அல்லாஹ் கொடுத்த ஒரு சின்ன ரமலான், இதை பார்க்கறது ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்காமல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். சூரா அல் அஹ்ராஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், ஒல் வஸ்னு யௌமைதினில் ஹக். மறுமை நாளில் நன்மை தீமை எடை நெருக்கப்படுவது உண்மைதான், அதை எவனும் மாற்ற முடியாதுங்கிறான்ல. மறுமை நாளில் நீங்கள் செய்த நன்மை, நீங்கள் செய்த தீமையை அல்லாஹ் கண்டிப்பாக எடை நிறுப்பான், அதை எவனும் மாற்ற முடியாது. ஃபமன் தக்குலத்து மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அப்பமே அறிவிக்கப்படும், நீ வெற்றி அடைஞ்சிட்ட, சொர்க்கம் போயிருவே. ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசாகி விட்டதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானு பி ஆயாத்தினா யல்திமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட இறை வேத வசனங்களை மறுத்த நபர்களாக, அநியாயம் செய்த நபர்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பாவமே செய்யாம வான்னு சொல்லல அல்லாஹ், வார்த்தையை கவனிங்க. பாவத்தை விட ஒரு படி மேல நன்மையை செஞ்சுட்டு வந்துரு. 100 பாவம் கொண்டு வரியா, 101 நன்மையை கொண்டு வந்துரு. அதை கொண்டு வந்துட்டாலே உனக்கு மறுமையில வெற்றி உறுதியாகிவிடும். அப்ப பாவத்தை குறைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியை போன்று நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யணும். அதான் ரசூலா சொன்னாங்க, நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்க ஒரு பாவம் செய்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செஞ்சிருங்க. ஏன்? நன்மை பாவத்தை அழிக்கும், அதை மிகைப்படுத்திவிடும். நன்மைக்குரிய காரியம் மறுமை நாளில் ஒரு பெரும் பாக்கியத்தை, பெரும் அருளை, பெரும் வெற்றியை பெற்றுத்தரும் என்ற அளவில் நபிகளார் சொல்லுகிறார்கள், பாவம் நீங்கள் ஒருவேளை செய்தால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க. அப்ப அதை உணர்ந்து இந்த கால பொழுது இப்ப இது மாதிரியான ஒரு சில வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். பாருங்க, நமக்கு எல்லா காலத்திலும் எல்லா விதமான நன்மைகளை செய்ய முடியாது. ஜும்மா தினம் என்பது ஒரு சில நன்மைகளை செய்வதற்கு, ஒரு ஆரம்ப நேரத்தில் அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. அது மாதிரி அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை வைத்திருக்கிறான், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களை வைத்திருக்கிறான். இப்ப இது மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய வேலை பணிகள், பொருளாதாரத்தினுடைய தேவை, அதிகப்படியான நம்ம பிஸியா இருக்கிறோம், வேலைகளை டியூட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா இது மாதிரியான சூழ்நிலைகளை பயன்படுத்தி நாம் அதிகமான நன்மையை பெறலாம். இஸ்லாமும் அந்த வழிமுறைத்தான் சொல்லி தருது. எப்போதும் தொழுது கொண்டே இருந்து மனைவியை மறந்து, பிள்ளையை மறந்து, தூக்கத்தை மறந்து, வியாபாரத்தை மறந்து நீ தொழுன்னு சொல்லலை. இந்த சில சூழ்நிலைகள் வரும், சில இடங்கள் வரும், அதில் கரெக்டான நேரத்தில் நீங்கள் நன்மைக்குரிய இடத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பெரும் நன்மைக்குரியவர்களாக, மறுமையில் வெற்றிக்குரிய நபர்களாக மாறலாம் என்பதை ரசூல் அதிகமாக ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதை உணர்ந்து இந்த 10 நாட்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த யாராவது குர்பானி கொடுக்கக்கூடிய நியத்தில் இருக்கலாம், கூட்டு குர்பானியிலையோ அல்லது வீடுகளில் ஆடுகள் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு மகரிப்புக்குள்ள நகத்தை வெட்டுறவங்க வெட்டிக்குங்க. பிறகு இன்னைக்கு தென்பட்டுருச்சுன்னு இங்கே குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைய மகரிப்பில் இருந்து குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாதுன்னாங்க. அப்போ மகரிப்பில் பிறகு தென்படலாம். தென்படலைன்னா நாளைக்கு மகரிப் வரைக்கும் டைம் இருக்கு. நம்ம இன்னைக்கு மகரிப்னே கணக்கு வச்சுக்குவோம். அதுக்குள்ள இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு முடி வெட்டக்கூடியவர்கள், நகத்தை களையக்கூடியவர்கள் களைந்து கொள்ளுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.